ஆனால் ஆண்டவர் என்னை ஊழியத்துக்கு அழைச்சார். எனக்கு வீடு எங்கே தெரியுமா? பிளாட்பாரம், சர்ச், ரயில்வே ஸ்டேஷன் பிளாட்பாரம். அந்த பிளாட்பாரத்தில் உட்காந்துக்கிட்டு கர்த்தரை பாடி துதிச்சிட்டே இருப்பேன். ஆண்டவர் ஆராதனை பண்ணிக்கிட்டே இருப்பேன். பசியின் கொடுமை. கிராமப்புறங்களில் போயிட்டு பிச்சைக்காரனை போல இருப்பேன். இயேசுவை பற்றி சொல்வேன். அவர் சொல்லுவேன், இயேசு உங்களை நேசிக்கிறார், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் இடத்துல வாருங்கள் இயேசு. நான் சொல்லுவாங்க, எப்பா நீயே பிச்சைக்காரன் போலகிற, இயேசு வாழ்க்கை மாதிரி போ. நாய்களும் என்னை கொளிக்க ஆரம்பித்தது. பைத்தியக்காரனை போல மாறினேன். மரத்தடியில் உட்கார்ந்து கொண்டு அழுது கொண்டிருப்பேன். ஏன் இரவு வருகிறது, ஏன் பகல் வருகிறது? கண்ணீரே எனக்கு உணவாக மாறினது. மற்ற ஜனங்கள் எல்லாம் என்னை புறக்கணித்தார்கள். உன்னையெல்லாம் கர்த்தர் ஊழியத்துக்கு அழைக்கல, உன்னால ஊழியம் செய்ய முடியாது, நீ பிச்சைக்காரனை போலகிறன்னு சொல்லி. ஆனால் என் விசுவாசத்தை நான்